எனக்கு முன்னாலே ரவி அவர்கள் பேசினார்கள், ஸ்டாலினை பற்றி பேசினார். நம்ம பொருட்டாவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திரு ஸ்டாலினுக்கு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவள் கண்ட கனவு மாறி போச்சு. தோல்வி பயத்தால ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவளுக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை பொய் சொல்லலாம், எப்பொழுதும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நடக்காது. 2019 பொய் சொன்னீங்க, மக்களை ஏமாத்துனீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. சட்டமன்றத்திலையும் 21 520 பொய்களை சொல்லி மூட்டை மூட்டையா பொய் மூட்டையில் அவிழ்த்து விட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த 520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அத்தனையும் பொய். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. வாய் திறந்தா பொய். அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுகிறார் என்று. நான் கேட்கிறேன், நீ என்ன பொய் பேசுறான்னு சொல்லுங்க, அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்றேன். இங்க நான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றேன், 520 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க ஒரு புத்தக வடிவில். ஆனா நிறைவேற்றப்பட்டது ஒரு 10% குறைவாக. வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் கிடைக்கல. சட்டமன்றத்தில் பேசுறோம், ஊடகத்தில் பேசுறோம், அறிக்கை வெளியிட்டோம், எந்த பதிலும் கிடையாது. ஆக கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை இன்னி ஏமாற்றவே முடியாது. நீ மக்களை ஏமாற்றவே முடியாது. என்ன திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு அமைச்சர் இலாக்காவை கொடுத்து எல்லா தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஒப்பமுட்டு சொத்தா? தமிழ்நாடு ஏன் இங்க இருக்கிற யாராச்சும் வரக்கூடாதா? மேடலுக்கு இங்க வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். வாரிசு அரசியலுங்கே கிடையாது. அதுக்கு இந்த தேர்தலோட முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுவது அதிமுகவை சாடி பேசுகிறார். எனக்கு முன்னாலே சகோதரர் ரவி அவர்களும் வீரமணி அவர்களும் பேசினாங்களே, என்னை பற்றி தரக்குறைவாக பேசுவது. திரு ஸ்டாலின் அவர்களே, அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுடைய இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏங்க தொண்டனே பயப்பட மாட்டான், ஒரு சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டான். உங்களே உரட்டல் மிரட்டல் அவதூறு பேச்சுக்கெல்லாம் அடிபடி. 22 வருஷம் சார் குழந்தை இல்லாம இருந்தேன். ஏஆர்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நல்லபடியா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மேம். அது மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் நல்லா டாக்டர் எல்லாருமே நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 19 வருஷம் நான் எங்கெங்கோ பார்த்தேன் ட்ரீட்மெண்ட்டு. எங்க எனக்கு இது பண்ணல, டிவியில் பார்த்தேன் இந்த ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் தெய்வமாக நினைக்கிறேன் சார். 6 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஏஆர்சி ஹாஸ்பிட்டல் வந்து தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. Hi, it's me. Welcome to our Accounting Solutions channel. AI technology introduced in Tally Prime software. Let's see how to work. First, your physical invoice convert to PDF and upload in Tally Prime. The fields are pick up from physical invoice like supplier and stock items and GST. This invoice now magically automatic post-purchase invoice in Tally Prime. This features increase productivity and reduce manual process. மேலே வருகிற பொழுது இதே கதி உங்களுக்கு ஏற்படும்.
நான் முதலமைச்சர் இருந்த காலம் 4 வருடம் 2 மாத காலம். நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டிருக்கலாம், செய்யல. ஏன்னு சொன்னா எனக்கு கொடுத்த பணி மக்கள். ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். ஆனா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? 3 லட்சம் கடன் வாங்கினதான் மிச்சம். 3 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு போயிட்டார். கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க, 3 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் உங்கு தலையில தான் விடியும். எந்த தலை உங்கு தலை எல்லா தலையிலும் விடியும். சிந்திச்சு பாருங்க என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி. திமுக கொண்டு வந்த திட்டத்தை குறை சொல்றாங்க. நீ கொண்டாந்து குறை சொல்ல முடியும், திட்டத்தையே கொண்டாந்து எப்படி குறை சொல்ல முடியும்? என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இறுதியா பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து என்று விளக்கமான சொல்றேன். நீங்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஊரூரா போறீங்கல்ல, இங்க அரக்கோணம் வேலூர் நாளைக்கு வர்றீங்க, பதில் சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் நாங்க செஞ்சேன்னு சொன்னா என்ன செஞ்ச? அதான் நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஒண்ணுமே செய்யல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பணி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிற. அதுதான் நீ செஞ்சிட்டு இருக்கிற. வேற என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அதற்கு அழகா சொல்லலாம். இன்றைக்கு திமுக ஆட்சியில இந்த 3 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபா விலை ஏறி இருக்கு. 1 கிலோ அரிசி 15 ரூபா. எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து போச்சு. ஏழை எளிய அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் கடுமையான சோதனைகளை தவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி ஸ்டாலினுக்கு தெரியாது. பொம்மை முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியே விட போனாங்களே, வீட்டை விட்டு வெளியில அவர் காட்டுறதில்ல. மேடைக்கு வராரு பாருங்க, அவளோட சரி. மாடி வீட்டுக்கு போனா அடுத்த நாள் தான் அவர் பார்க்க முடியும். ஆக மக்களை பற்றி சிந்திக்காத, மக்களையோ பார்க்காத இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். மீறி எங்க பார்க்கலாம்? போட்டோ ஷூட் பார்ப்பார், இல்ல சைக்கிள்ல போவார், இல்ல பலு தூக்குவார். ஏன்னா பலு தூக்குறது சத்திலியாட்டு இருக்குது, அதை காட்டுறதை காணாம். பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியும் திறந்தா இவர் பலு தூக்குறதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. உனக்கு கிடைக்கின்ற டைம், உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொடுப்பதற்காக உங்களை முதலமைச்சர் அமர வச்சிருக்கிறாங்க. நீ பளு தூக்குறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் அதை பார்க்கறதுக்காக இந்த மக்கள் கஷ்டப்பட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. நீ சைக்கிள் ஓட்டு, விமானம் கூட ஓட்டு, தவறு இல்லை. ஆனா மக்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை மக்களுக்காக செலவழியுங்கள், மக்களுக்காக செலவழியுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு 2 மாத காலம் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாயிகளாகட்டும், தொழிற்சாலைகள் இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளராகட்டும், தொழிற்சாலையுடைய முதலாளியாகட்டும், எப்பொழுது வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம். கழக உடன்பிறப்புகள் என்னை எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம். பொதுமக்கள் எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம். அவருடைய குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதோட இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பெட்டி தூக்கிட்டு அங்க ஒரு திட்ட பார்த்தா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அப்படியே அமர்ந்து மக்கள்கிட்ட பேசுறார். உங்களுக்கெல்லாம் குறை இருந்தா மனுமா எழுதி இந்த பொட்டிகளை போடுங்க. இந்த பொட்டியில் போட்ட பிறகு நான் அந்த பொட்டியை பூட்டி பத்திரமா உடனே வீட்டில் வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து, பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். அப்படி ஏதாவது தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டையிலே அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய அறை திறந்தே இருக்கும், நேரடியாக என்னை பார்க்கலான்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த மனு என்னாச்சு? போட்ட மனு என்னாச்சு? சாவி தொலைஞ்சு போச்சா அல்லது பொட்டியே காணாத போச்சா?
நீங்க பொட்டி வாங்குறதெல்லாம் மிச்சமானவங்களாச்சே. பொட்டி வாங்குறதுல திமுக காரர் கில்லாடிங்க. ஏங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டயலாக் வரும், நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். ஏன்னா அது ஸ்டாலினுக்கு பொருத்தமானதா இருக்குனால அதை சொல்லியாக வேண்டும், மக்கள் புரியறதுக்காக சொல்றேன். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும். அப்படி பொதுமக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை எழுதி பெட்டியில போட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு தீர்வு காணுகின்றா இல்லையா, மனு இருக்குதா இல்லையா, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. பாவம் ஏழைகள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, ஆகா எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு, நம்ம பிரச்சனையை மனுவா எழுதி போட்டா தீர்வு காணும் என்று எண்ணி அந்த மனுவை எழுதி பெட்டியில போட்டா அந்த மனுவுக்கு என்ன பதிலே தெரியாத போச்சு. ஆக இப்படியெல்லாம் மக்களை தந்திரமாக கவர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய விஞ்ஞான மூளை படைத்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூளையை பயன்படுத்த மாட்டார். நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூளையை பயன்படுத்த மாட்டார். எந்தெந்த வழியிலே மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலே மக்களை ஏமாற்றுவதற்கு அவ்வப்போது இப்படி ஒரு விஞ்ஞான மூளையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. எனக்கு முன்னாலே அறுவை சகோதரர் முபாரக் பேசினார். எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு, அவரை கண்டா பயந்துட்டு இருக்கான்னு. என்னப்பா எதுக்கிறது, நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதுக்கிறதுக்கு? எங்க ஆட்சியில் இருக்கிற தானே எதுக்கு வேணும், எதிர்கட்சியில் போய் என்ன எதுக்க முடியும்? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் முதலமைச்சராக நான் வீட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம். உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றப்படல. அப்ப நம்ம கூட்டணியில் இருந்தோம், பல முறை சொல்லி பார்த்தோம். ஆனா தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினால 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்திவைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, 22 நாட்கள் அவை நடக்கல, சட்டமன்ற நாடாளுமன்றம் நடக்கல. இது அண்ணா திமுக வலிமையை காட்டுகிறது. எங்களுடைய நாடாளுமன்ற தில்லு திராணி தெம்பு நாடாளுமன்றத்திலே காட்டினார்கள், அழுத்தம் கொடுத்தோம். மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு பணிந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது. இதுதான் அதிமுக சாதனை. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாடகமாடுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. நீட் தேர்வு எங்கே ரத்து செய்ய முடியும்? நாடாளுமன்றத்தில் அங்கே மசோதா கொண்டாந்தா தான் அதை ரத்து செய்ய முடியும். இங்கே பேசி என்ன பிரயோஜனம்? நீங்கள் உங்களுடைய திமுக கட்சி நாடாளுமன்ற கூட்டணி கட்சி நாடாளுமன்ற 38 பேர் இருக்கிறீங்க. 19 தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 38 பேரும் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும். அதை செய்யல. அதை வச்சு 5 ஆண்டு காலம் காலத்தை ஓட்டிய கட்சி திமுக கட்சி. விளம்பரத்துக்காக கட்சி வச்சிருக்கிறாங்க, நாட்டு மக்கள் பயன்பெறுவதற்காக கட்சி வைக்கல திமுக. அது மட்டுமல்ல, ஆக இந்த நீட் தேர்வு ஒரு புறம் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த அரக்கோணம் சட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, கிராமம் நிறைந்த பகுதி, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளியுடைய குழந்தைகள் தான் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். சுமார் 40% பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக முடியறதில்ல, பல் மருத்துவராக முடியல. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என் சிந்தனையில் உதித்தது அந்த ஏழை மாணவனும் MBBS டாக்டராக வேணும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5%
உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுதான் மக்களுக்கு செய்கின்ற சேவை, ஏழைகளுக்கு செய்கின்ற நன்மை. இன்றைக்கு 2160 பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க, பல் மருத்துவரா படிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இது மாதிரி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியில செய்ய முடிஞ்சதா? நான் கட்டின பாலத்தில் போய் ரிப்பன் வெட்டி திறக்கிற எந்த திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்தின? எதுவுமே இல்லையே. அதோட இன்றைய தினம் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாடு கூட கஞ்சா விற்கின்ற, போதைப் பொருள் விற்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது. பல முறை சட்டமன்றத்தில் பேசின, என்ன அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், செய்தி வெளியிட்டேன். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன். இந்த அரசு கேட்கல. இன்றைய தினம் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அயலக அணி அமைப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற பொழுது போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டுகளாக அவர் போதைப் பொருள் கடத்துவதாக அவருடைய விசாரணை தெரிய வருகிறது. அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து திமுக நிர்வாகி ஒருவர் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்க என்று சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகத்தான பார்க்கப்படுகிறது. இதற்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு ஒருத்தர் இருந்தார். கஞ்சா ஆபரேஷன் சொல்லி 2.0, 3.0, 4.0 கடைசி வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். கஞ்சா ஆபரேஷன் சொல்லி ஒரு டிஜிபி எதுவுமே செய்யல. ஆக இப்படி சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. அப்படி எப்படி உங்களுடைய ஆட்சியை மக்கள் விரும்புவார்கள்? மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதோட இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி, இந்த ஆன்லைன் ரம்மியில அந்த நிறுவனத்தை சேர்ந்தவரிடத்திலிருந்து தேர்தல் பத்திரம் 509 கோடிக்கு வாங்கியிருக்கார். 509 கோடிக்கு ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற நிறுவனர் அவரிடத்தில் 509 கோடி வாங்கியிருக்கிறீங்க. தேர்தல் பத்திரம் 656 கோடி வாங்கியிருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் பேசுறாரு, இவர் என்ன யோகி மாதிரி மற்றவர்களெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கிட்டாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ற? இங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க, நான் கேட்கல. 656 கோடி தேர்தல் பத்திரம் உங்களுக்கு கிடைத்திருக்குது. என்ன காரணத்திற்காக இவர்கள் இவ்வளவு கோடி கொடுப்பாங்க? 2021, 22, 23 3 ஆண்டுல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற, சூதாட்டம் நடத்துகின்றவர்கள் 509 கோடி திமுக கொடுத்திருக்க என்று சொன்னால் என்ன மர்மம் இருக்கின்றது? சிந்திச்சு பாருங்க. இவர் மற்றவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார், தேர்தல் பத்திரத்தை பற்றி பேசுறார். உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு? இன்றைக்கு கூட ஆன்லைன் ரம்மி அதில் விளையாட்டில் விளையாடி தன்னுடைய சொத்துக்களை இருந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அந்த சூதாட்டத்தில் வந்த பணத்தை பெற்ற கட்சி திமுக கட்சி. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. ஆன்லைன் ரம்மியில் ஒருத்தர் போய் இறங்கிட்ட அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. சொத்தெல்லாம் இழந்து, உயிரை இழந்து அவர் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற நிலைதான் ஏற்படும். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இந்த அரசுல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதோட இன்னொன்னு பேசுறார், நீங்கள் நலமானு. நீங்களும் நலமாவா இருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்களும் நலமா?
ஒரு பக்கம் விலைவாசி ஏறி போச்சு, ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்குது, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாம் உயர்ந்து இருக்கின்ற நேரத்தில் இவர் புதுசா கண்டுபிடிச்சு நீங்கள் நலமான திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் யார் கேட்டாலும் நலமில்லை என்றுதான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின். யார் கண்டுபிடிச்சு எழுதி கொடுத்தாங்களே தெரியல. நீங்கள் நலமான யாராவது கேட்க முடியுமா அரசாங்கத்திலிருந்து? அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதியில் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற பகுதி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முந்தி அதிகமான நெல் விளைச்சல் ஏற்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதலுக்கு நிலையத்துக்கு விற்பனை செய்ய கொண்டு போய் வெளியில் அடுக்கி மழையில நனைஞ்சு நெல்மணிகள்லாம் முளைத்த காட்சி தொலைக்காட்சியில் பார்த்தோம். நான் சட்டமன்றத்திலே பேசினேன். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக வாங்க வக்கில்லாத அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை 63 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு வாங்கினோம். இப்ப 26 நெல் கொள்முதல் தான் திறந்திருக்கிறாங்க. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016 அம்மா இருக்கும்போது தள்ளுபடி, நான் முதலமைச்சர் இருக்கும்போது 12,110 கோடி தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு. இது அதிமுக சாதனை. உங்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட சாதனை நிகழ்ந்ததா? இல்லையே. அதோட சூப்பர் முதலமைச்சர் பாரு, எப்ப பார்த்தாலும் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டியாம். எதுல ஊழல் செய்வதிலே சூப்பர் முதலமைச்சர். போதைப் பொருள் விற்பனையிலே தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் சூப்பர் முதலமைச்சர் பட்டம். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இன்றைக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். எனக்கு முன்னாலே சகோதரர் ரவி சொன்னதை போல இந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே வேலூர் மாவட்டத்தை அதை 3ஆக பிரித்து இங்கே ராணிப்பேட்டை மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை உருவாக்கி தந்தது அதிமுக அரசு. ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதேபோல காட்பாடி காங்கேயநல்லில் பிறந்த திரு முருக கிருபானந்தா வாரிய சுவாமிகள் பிறந்த நாளாவே அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதேபோல அரக்கோணத்தில் புதிய கோட்டாட்சியர் அலுவலகத்தை கொடுத்தோம். அது கட்டணத்தையும் நான் கொடுத்தோம். செம்மேடு ஊராட்சி குருவராஜப்பேட்டை வரை கூட்டுக்குடி திட்டம் 41 கோடியில் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். சோழிங்கர் புதிய வட்டாட்சி அலுவலகம் 2 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். சோழிங்கர் நகரில் அரசு கலை கல்லூரி துவக்கி அதற்கு 11 கோடி ரூபாயில கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ராணிப்பேட்டை சிப்காட்ல பேஸ் 3 599 ஏக்கர் நிலத்தில் 53 தொழிற்சாலைகள் வருவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதேபோல ராணிப்பேட்டை சிப்காட் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. கலவையில் புதிய தாலுகா அலுவலகம் 2 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதோட ஆர்கே பேட்டை அத தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டது. பொன்னை ஆற்றில் தரைப்பாலம் 2020 ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பெரும் சேதமடைந்து விட்டதால் அதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 45 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. வேலூர் மாவட்டம் விளையாட்டு மைதானம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமா 57 கோடி ரூபாயில இன்றைக்கு கட்டுவதற்கு ஆணையிட்ட அரசு அதிமுக அரசு. 90% அதிமுக ஆட்சியில் முடிஞ்சது. மீதி 10% இன்னும் முடியாம ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதோட கன்னியாகுமரி திருப்பதி கனரக வழித்தட சாலை இன்றைக்கு அற்புதமான சாலை. காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி வரை 320 கோடியில சாலை அமைக்கும் பணி அதிமுக ஆட்சியில் விரைந்து எடுத்தது. இப்ப ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதே போல பாலாறு திருப்பார்கடல் என்ற இடத்திலிருந்து திருத்தணி நகரத்துக்கு 2019 110 கோடியில இன்றைக்கு கூட்டு குடி திட்டத்துக்கு திருத்தணி கூட்டு குடி திட்டம் வகுக்கப்பட்டு அந்த திட்டமும் இப்ப ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது.
திருத்தணி நகருக்கு புதிய பேருந்து நிலையம் 25 கோடி, அதுவும் இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அரக்கோணம் புறவழிச்சாலை அமைக்கும் நிலம் கையகப்படுத்தப்பட்டது, துவக்கப்பட்ட நிலையில அதுவும் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று நேரத்திலே தெரிவித்து நிறைய இருக்குது. 3 பக்கம் இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, எங்க போனாலும் அதிமுக ஆட்சி இருண்டாட்சின்னு சொல்லாதீங்க. நீங்க கண்ணை மூடிட்டா இருட்டா தான் தெரியும், கண்ணை திறந்தா தானே வெளிச்சம் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெற்றார்கள். உங்களுடைய 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. 38 நாடாளுமன்றத்தில் இருந்தும் எந்த பயனும் இல்லை. மீண்டும் அவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம்? ஆக நம்முடைய வேட்பாளர் அருமைச்சா திரு AL விஜயன் அவர்கள் எளிமையானவர், பண்பாளர், ஒரு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கிறார். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் நன்கு தெரிந்த ஒரு அற்புதமான நபர், இளைஞர். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நீங்க எண்ணி பாருங்க, நம்ம வேட்பாளர் சாதாரண வேட்பாளர், திமுகவில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். தமிழகத்திலே விரல் விட்டு எண்ணுவதிலே அதிலும் ஒருவர் கோடீஸ்வரர் இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற பணக்காரர்ல விரல் விட்டு எண்ணுனா இவரும் ஒருவர். அப்படி மிகப்பெரிய பணக்காரரை எதிர்த்து ஒரு சாதாரண இளைஞர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் உங்களை நம்பி போட்டியிடுகிறார், மக்களை நம்பி போட்டியிடுகிறார். அவர் பணத்தை நம்பி போட்டியிடுகிறார். நம்முடைய வேட்பாளர் மக்களை நம்பி போட்டியிடுகிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். பணக்காரரை போய் கண்ணில் கூட பார்க்க முடியாதுங்க, கேட்ட கூட போய் தொட முடியாது. அவரு 3 பீரியட் இருந்துட்டாரு, போதும் அவருக்கு. நம்முடைய இளைஞருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். உங்களுடைய இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்தியில் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த பகுதி வளர்ச்சி அடைய, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வாக்களிப்பி இரட்டலை வெற்றி பெற செய்வீர் திரு AL விஜயன் அவர்களை என்பதை நேரத்தில் தெரிவித்து, தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படி திருப்பி உரத்துக்கல்ல சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். நமது வெற்றி வேட்பாளர் அன்பு L விஜயன் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே, வருக வருக வருக. மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக வட்டக்கழக அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அண்ணா திமுகவை காப்பாற்ற வந்தவரே, அன்புமிகு எம்ஜிஆர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் காத்து நிற்கும் எடப்பாடியார் என்னும் தலைவரே, பூமாலையின் மைந்தரே வருக. மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, வருக வருக வருக. தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே, வருக வருக வருக. வருக 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 வருக. வருக 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 வருக. அம்மாவின்
நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமே வருக அடுத்த தலைமுறை வானுயர வழி காட்டியே வருக விவசாயி துயர் துடைத்த தூயவனே வருக ஓய்வறியா சுழன்றடிக்கும் மாயவனே வருக அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக மாநிலம் சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக கழக காவலா வருக தலைமை கழகமே வருக புன்னகை மன்னனே வருக புவி ஆளும் மன்னனே வருக மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 மக்களின் நோய் தீர்க்க மினி கிளினிக் தந்தவரே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்தவரே அரசு பள்ளி மாணவனை மருத்துவராக்கிய தலைவா ஏரி காத்த தூர் வாரிய குடிமராமத்து நாயகா தொழில் வளம் பெருக தொழில் முதலீட்டை ஈர்த்தவரே வருக எல்லா வளமும் பாரி வழங்கிய ஏந்தலே வருக ஏழை தலைவனை வருக எங்கள் தங்கமே வருக உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.